இந்த வீடியோ லாஸ்ட் வீக் நான் அம்மாவுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் நான்வெஜ் விருந்து தான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணி பாருங்கள். சாட்டர்டே ஈவினிங்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பா அம்மா கிட்டே விட்டுட்டு போய் சிட்டிக்குள்ளே போயிட்டு பிரான்ஸு கொஞ்சம் ஊளி மீனும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மார்னிங் டிஃபனுக்கு சிம்பிளாக உப்புமா தான் எடுத்துக்கிட்டோம். அம்மாவை ரசம் மட்டும் வச்சு கொடுக்க சொல்லிட்டேன். எனக்கு சுட்டு போட்டாலும் இந்த ரசம் கரெக்டாக புளிப்பளவு பார்த்து வைக்கவே தெரியாது. மற்றபடி ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் 65 பிரியாணி, பிரான்ஸ் கிரேவி எல்லாமே நான் நானாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் ஃபஸ்ட் நாளே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே காலைல எந்திரிச்சதுமே அதுக்கு மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊற விட்டாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருந்தது. சைட்லேயே பிரியாணிக்கு ரைஸும் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி சிக்கன் 65 பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் சிக்கன் 65 பிரியாணி பண்ணுறது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மசாலா ஐட்டம் யூஸ் பண்ணி ஒரு சிக்கன் கிரேவி தெரியும். அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு காஃபி போடுவேன், ஒரு கேசரி கிண்டுவேன். இது மட்டும்தான் தெரியும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 மணி வரைக்கும் லீவுனாலும் தூங்குறது, காலேஜ்னாலும் இந்த 8:30க்கு எந்திரிச்சு அவசரமாக கிளம்பி ஓடுவேன். நானாக இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கேன்றதை நினச்சா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் வெங்காயம், மசாலா ஐட்டத்துக்கு மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுட்ரு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜாதிக்காய் துருவி சேர்த்துக்கிட்டேன். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3/4வாசி வேக வச்ச ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி வச்சுருந்த அந்த கிரேவி, அப்புறம் எண்ணெயிலே பொரிச்சு வச்சுருந்த அந்த ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக புதினா, மல்லிச்செடி, அப்புறம் அந்த கேசரி பவுட்ரு கலக்கி வச்சுருந்தேன் கலருக்காக. தென் ஃபைனலாக ஒரு கரண்டி நெய்யை நல்லா உருக்கி சைடில் ஃபுல்லாக ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். அப்புறம் ஃபைனலாக ஃப்ரை பண்ண சிக்கனையும் அது கூட சேர்த்துக்கிறணும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேம்லேயே தம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கிரேவி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் நான் ஃபிஷ் ஃப்ரையே ரெடி பண்ணேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு என்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் கொஞ்சம் சேர்க்கலை. அதனால் லைட்டாக மசாலாலாம் உதிர்ந்து தான் வந்தது எனக்கு ஃபிஷ் ஃப்ரை 10 நிமிஷம் தம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சூப்பரான சிக்கன் 65 பிரியாணி நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாமே எங்கள் அம்மாவுக்காக நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மாவோட ஹெல்ப் ரசம் மட்டும்தான். இப்போல்லாம் அந்த தம் பிரியாணி பண்ணுறது எவ்வளோ ஈஸியாகிடுச்சு. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை ஓரளவு நல்லாவே தான் வந்தது. லைட்டாக மட்டும் மசாலா உதிர்ந்துருந்தது. இதுலையுமே காரமும் ஜாஸ்தி இல்லை, கம்மியும் இல்லை. சால்ட்டும் ஓரளவு கரெக்டாகவே நான் போட்டிருந்தேன். இந்த டைம் செம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறேன் எல்லா ஐட்டமுமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.